எங்க டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மறக்காம எடுத்து வந்திருக்கீங்களா? அதெல்லாம் மறக்கல. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. நீ ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 நாள் இருந்தியா? அப்போ ஊருக்கு போன பெரியவர் உங்க அப்பா. அப்பாக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு பதவி கிடைச்சிருக்கு, கைலாஸ் பதவி. ஹார்ட் அட்டாக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே. இது ஏங்க என்கிட்ட சொல்லல? அவசரமா போய் கொள்ளி வைக்கிறதுக்கு நீ என்ன ஆம்பளை பிள்ளையா? பாவம், பச்சை உடம்பு. துக்கமான செய்தியை கேட்டா நீ துடிச்சிடுவேன்னு தான் நான். பாப்போய் பாப்போம். அவசியம் பார்த்தாகணும். 200 போய் பாருங்க சார். நளினி, அவ பத்திரமா இருக்க. அவளை பத்தி எந்த கவலையும் உனக்கு வேண்டாமா? இங்க பாரு, உன்னை எப்படியாவது பெயில்ல வெளியே எடுக்கணும். அதான் என்னோட முதல் வேலை. நம்ம கூட படிச்சானே நாராயணன், அவன் இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கான். அவன் நமக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவான். நான் வரேன். ஏய், ஒரு காலத்துல நளினிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான்டா, ஒத்துக்கிறேன். ஆனா நளினிக்கு இப்ப என்னால உதவ முடியாது. ஏன்னா அவளுக்கு நான் சாதகமா நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சா என்ன, ஜட்ஜி ப்ரமோஷனுக்கு போயிருக்கிற என் பேரு ரிப்பேர் ஆயிடும். அதோட கள்ளக்காதல் சம்பந்தப்பட்டவளுக்காக என் கௌரவத்தை நான் இழக்க முடியுமா? கள்ளக்காதல் இன்னொரு தடவை சொன்னேன். நான் சொல்லலடா, சாட்சிகள் சொல்லுது. அடடே, நீயாமா? நான் உன்னை கோல்டன் பீச்ல பார்த்து 1 மாசம் இருக்குமா? உன் கூட ஒருத்தன் வந்தானே, ஒரு பையன். ஐ மீன் உன் லவ்வர். ஓகேமா? 2 பேரும் கடற்கரை மணலையே கலக்கிட்டீங்களே. ஏண்டா ஆத்திரப்படுற? உன் தங்கச்சியுடைய காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமைடா. அவ ஆசைப்படுறவனே கல்யாணம் பண்ணி வை. பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இவன் என் வைஃப்டா. அப்படியா? அப்ப கோல்டன் பீச்ல நான் பார்த்தது காதல் இல்லையா, கள்ளக்காதலா? இத நான் சொல்லல, சாட்சிகள் சொல்லுது. உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதடா. இப்ப புரிஞ்சுக்க. சரியா தெரிஞ்சுக்காம எந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேசாதடா. தங்கச்சி, நான் மன்னிக்கிறேமா. நான் பொய்தாமா சொன்னேன். உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலமா. அதனாலதான் இப்படி சொன்னேன். உன்னை வீடு தேடி நான் பார்க்க வந்தேன் பாரு. உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். இதுவரைக்கும் இந்த கொலைக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இது கொலை அல்ல, வெறும் அசம்பாவிதம் தான். ஆகவே கணம் கோட்டார் அவர்களே,
ஆதரவற்ற இந்த அவலை பெண்ணை ஜாமீனில் விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட் நவ. யுவர் ஆனர், இந்த பொண்ணை ஜாமீன்ல வெளியே விட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், சாட்சிகள் கலைக்கப்படும், இந்த சமுதாயமே கெட்டு போயிடும். சாதாரணமான இந்த பொண்ணை பார்த்தா சட்டம் பயப்படுது, சமுதாயம் கெடுது. ஒரு சக்தி இல்லாத இந்த பொண்ணா சாட்சியங்களை கலக்கிற போறா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். ஒரு பொம்பளை நினைச்சா வயித்துல வளர்ற கருவியை கலைச்சிருவா, சாட்சிகளையா கலைக்க முடியாது? இந்த மாதிரி பொம்பளைங்களே அவனை என்ன நேரமா இப்படிப்பட்ட வெளிநாடெல்லாம் சுத்திச்சு ரகு இன்னைக்கு வர்றானா? அவன் ஒருத்தனாவது மனுஷனா இருக்கானா இல்ல மாறி இருக்கானான்னு பாப்போம். ஹலோ, கவிஞர் ரகு வந்துட்டாரா? இன்னைக்கு மார்னிங் பிளைட்லயே வந்துட்டாரா? இப்ப ராஜா முத்தியாவலுக்கு போயிருக்காரா? நான் அங்க போய் பாத்துக்கிறேங்க, நான் அவருடைய ஃப்ரெண்டு. நன்றிங்க. வணக்கம் சார். ரொம்ப நேரமா உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க சார். அப்படியா? இந்த பக்கம் தானே இது? ரகு ரகு ரமேஷ், எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? இதப்படி என்னது இது? என்னடா இது? எப்படி இதெல்லாம்? மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் பாக்க. ஏனி கொதிக்குதடி துடிக்கையிலே வானம் திரிப்பதென்ன ஊதல் வாழ்க்கை அழுவதென்ன உள்ளம் இங்கே நோகிறது உலகம் எங்கே போகிறது தேவி கொதிக்குதடி. உதிர்ந்த புதிரி பூவா பெண் உலர்ந்து காய்ந்த கனியா தெருவில் எரிந்த இலையா பெண் உருகும் மெழுகு திரியா நிலவே ஒளியே கேள் அவர் கதைகளையே கடலே அலையே கேள் அவர் இலைதனையே கேட்டால் பொறுக்காதே அதை கேட்டே வெறுக்காதே கேட்டால் பொறுக்காதே அதை கேட்டே வெறுக்காதே உதிர்ந்த உதிரி பூவா பெண் உலர்ந்து காய்ந்த கனியா உதிர்ந்த உதிரி பூவா.
எரிந்த இளையா பெண் ஒரு மெழுகு திரியா நிலவே ஒளியே கேளவர் கதைகளையே கடலே அலையே கேளவர் இலைதனையே கேட்டால் பொறுக்காதே அதை கேட்டே வெறுக்காதே கேட்டால் பொறுக்காதே அதை கேட்டே வெறுக்காதே உதிர்ந்த முதிரி பூவா பெண் உலர்ந்து காய்ந்த கனியா தெருவில் எரிந்த இளைய